ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி செம்பு பாத்திரத்துலலாம் நம்ம கோயிலுக்கு பொங்கல் வைப்போம். அது பொங்கல் வச்சுட்டு ரொம்ப நாளாக கழுவாமல் விட்டுட்டோம்னா அதை கொஞ்சம் நாள் கழித்து கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கையே வலி எடுத்துக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காம லைட்டாக தேய்ச்சாலே போகிற மாதிரியான ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரப்ப நம்ம எந்த பாத்திரத்தை கழுவணுமோ அதை இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி சைட்லேயும் அப்பப்போ திருப்பி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேயே கூட கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். நான் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பார்க்காம விட்டுட்டேன், வெளியிலலாம் போகும். இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த விடாப்புடியாக கரை பிடிச்சிருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் நம்ம லைட்டாக தேய்ச்சாலே வர மாதிரி மாறிடும். இப்போ இதை நான் 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ தேய்ச்சி பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தான் தேய்க்கிறேன். அந்த ஸ்க்ரப்பரில் தேய்க்கிறப்ப கொஞ்சமாக கல்லுப்பு அப்புறம் புளி சேர்த்து தேய்க்கலாம். அப்படி பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த கரை விட்டு. இப்போ பாருங்கள், இந்த கரைலாம் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. இதே நம்ம அந்த மாதிரி கொதிக்க வைக்காமல் டைரெக்டாக தேய்க்க ஆரம்பிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருந்திருக்கும். இது ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்கள் சர்வமே எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எதனா நார்மலான சோப்பு போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்வத்தையும் நான் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு. இது மட்டும்தான் இல்லை, செம்புனால ஆனால் எதுவாக இருந்துச்சுனாலுமே இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அது புதுசு மாதிரியே ஆயிரும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.